ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அனுதினமும் இயேசுவோடு என்கிற இந்த தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் மலைப்பிரசங்கத்திலே சொன்ன வார்த்தைகளை நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். மிக எளிமையாகவும் புரியும்படியும் ஆண்டவர் இறையரசை குறித்தும் உங்களையும் என்னையும் அவருடைய சொந்த ராஜ்யத்திற்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அழகான வார்த்தைகளை நம்ம கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு நாள் காலையிலும் ஆண்டவருடைய வார்த்தையாகவே, ஆண்டவர் என்னோடு பேசுகிற வார்த்தையாக இந்த தியானத்தை நீங்கள் எடுத்துக்கொள்வது மாத்திரமல்ல, நாம் தியானிக்கிற காரியங்களை ஒவ்வொரு நாள் நீங்கள் தேவ வார்த்தையாகவே அதற்கு உங்களை ஒப்பு கொடுத்து வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துங்கள். உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்வு மிக வல்லமையாக ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. மத்திய 5ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தை எடுத்து வாசிக்கிறேன். சந்தோஷப்பட்டு களிகூருங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. எவ்வளவு அழகாக ஆண்டவர் நம்ம கற்றுத்தருகிறா பாருங்கள். இந்த வேதாகமத்தில் சொல்லப்பட்ட இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் ஆழமாய் கற்றுக்கொள்ளும் பொழுது தேவனுடைய ராஜ்யத்திற்கு செல்லக்கூடிய அந்த ஒரு அழகான வாய்ப்பு நம்ம ஒவ்வொருவருக்கும் கிட்டுகிறது. அவர் சொல்லும் பொழுதே, உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. இப்போ கிறிஸ்தவ வாழ்வு இந்த உலகத்தில் வாழும் பொழுது துன்பங்களோடு கூட தான் நம்ம வாழ வேண்டியிருக்கிறது. நமக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே என்றால், நாம் இந்த வேதத்தை கவனமாய் வாசிக்க வேண்டும். முதலாவது, நமக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகள் எப்படியெல்லாம் துன்பப்படுத்தப்பட்டார்கள், அவர்கள் எதற்காக துன்பப்படுத்தப்பட்டார்கள், இந்த ரெண்டையும் நம்ம கவனிக்க வேண்டும். அப்பதான் நமக்கு வந்திருக்கிற துன்பம் நம்முடைய தீர்க்கதரிசிகள் அனுபவித்த துன்பம் தானா, அல்லது நம்முடைய குறைபாட்டினால் நம்முடைய தவறுகளினால் வந்த துன்பமா, இதை நம்ம கண்டுகொள்ள முடியும். அப்படி நமக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளை துன்பப்படுத்தின அதே பிரச்சனை தான் நம்முடைய வாழ்க்கையிலும் இன்று இருக்கிறது என்று நீங்கள் நிச்சயிப்பீர்களானால் நீங்கள் சந்தோஷப்பட்டு களிகூருங்கள். பரலோகத்தில் உங்களுடைய பலன் மிகுதியாயிருக்கும். இந்த பூமியிலே நம் ஆண்டவருடைய நாமத்துக்காக அல்லது ஆண்டவருக்காக நாம் துன்பங்கள் படும் பொழுது அந்த பிரச்சனைகளும் அந்த துன்பங்களும் தான் பரலோகத்திலே நமக்கு பலனாக அங்கே சேர்த்து வைக்கப்படுகிறது. பரலோக ராஜ்யத்தில் நீ எவ்வளவு இந்த பூமியில் சௌக்கியமாய் வாழ்ந்தாய், ஆசீர்வாதமாய் வாழ்ந்தாய் என்பதை குறித்த கணக்கு கேட்க மாட்டார்கள். பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா, பூமியிலே வாழும் காலத்தில் இயேசு கிறிஸ்துவுக்காக நீ என்னென்ன பாடுகளை பட்டாய், என்னென்ன துன்பங்களை அனுபவித்தாய், இதைத்தான் கேட்பார்கள். இதற்குத்தான் பரலோகத்தில் பலன் மிகுதி. அன்புக்குரியவர்களே, இந்த காலை வேளையிலே தெளிவாய், திட்டமாய், தீர்மானமாய் அறிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் நமக்கு பரலோக பயணத்தில் பல துன்பங்களை வைத்திருக்கிறார். இந்த உபத்திரவத்தின் வழியாகத்தான் பரலோகம் போய் சேர வேண்டும். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இதை எளிமையாய் மலைப்பிரசங்கத்தில் நம்ம கற்றுக் கொடுத்தார். சந்தோஷப்பட்டு களிகூருங்கள். துன்பங்கள் வரும் பொழுது, பிரச்சனைகள் வரும் பொழுது, அது நீங்கள் நியாயமாய் நடக்கும் பொழுது, நீதியாய் நடக்கும் பொழுது, ஆண்டவருக்காக வாழும் பொழுது, ஆண்டவருடைய பெயரு நிமித்தம் உங்களுக்கு உபத்திரம் வந்தால் நீங்கள் சந்தோஷப்பட்டு களிகூருங்கள்.
பரலோகத்திலே நமக்கு பலன் மிகுதியாக இருக்கும் என்று ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.